ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் 9 ராகுவுடன் சம்பந்தப்பட்டு குருவினுடைய பார்வையை வாங்குவதனால் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். 10ஆம் தேதி வரை எடுத்த காரியங்கள் முழு அளவிலே வெற்றி அடையும். எண்ணிய எண்ணங்களெல்லாம் அற்புதமான முறையில் ஈடேறும். சகல விதமான சௌபாகியங்களும் உருவாகும். 10ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10 நீசமடைவார். சனியுடன் சேர்வது குற்றமல்ல, ஆனால் செவ்வாயுடன் சேர்வார். செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு படும். அதனால் அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்புகளும் எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். அந்த கோபம் ஒரு வகையில் உங்களை கெடுத்துவிடும். எதிலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 1ஆம் வீட்டு அதிபதியான புதன் 10லும் 10 கூடிய குரு 1லும் 1ம் 10ம் பரிவர்த்தனை. இது நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் ராசிநாதன் செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதினால் எதிலும் நீங்கள் விழிப்புணர்வாகவும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியும் எண்ணிய காரியங்கள் சாதிக்கக்கூடிய தைரியமும் வீரியமும் அற்புதமாக இருக்கும். சரியான முறையில் நீங்கள் நிதானித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சந்திரன். அந்த சந்திரன் 4 கிரகம் 2ஐ வைத்து பார்க்கும்போது பலவிதமான யோகங்களும் கட்டாயம் உண்டாகும். குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சியும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக உள்ளது. குறிப்பாக சந்திரன் குரு சம்பந்தம் படும்பொழுது, அதாவது உதாரணத்திற்கு சந்திரன் 5 வரும்போதும் 9 வரும்போதும் 7 வரும்போதும் சுக்கிரனுடன் சம்பந்தப்படும் போதும் சுக்கிரனுடைய பார்வையை வாங்கும் போதெல்லாம் 2ஆம் வீட்டின் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி, தனவரவு, சந்தோஷம், சகல விதமான சௌபாகியம், வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் ஆடம்பர பொருட்களாம் வாங்கக்கூடிய யோகங்கள் பிரமாதமாக இருக்கும். அதே வேளையில் 2 கூடியவர் 6, 8, 12 சம்பந்தப்படும் போதும் செவ்வாய் சனியுடன் சம்பந்தப்படும் போதும் ராகுவுடன் சம்பந்தப்படும் போதும் மனதில் தேவையற்ற குழப்பங்களும் சிக்கல்கள் வரும் என்பதால் அப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் நிதானத்தையும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதே அடிப்படை விஷயம். உங்களுடைய ராசிக்கு 3 கூடிய சூரியன். அவர் ஆரம்பத்திலே 10 மிக வலிமையாக இருக்கின்றார். அதே வேளையில் 3இல் கேது இருக்கின்றார். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 11 உச்சமடைவார். அப்போது உங்களுடைய 3ஆம் வீட்டு பலன் அற்புதமான முறையிலே வேலை செய்யும். அதாவது உங்களுடைய தைரியம், வீரியம், இளைய சகோதரருடைய முழு அளவு ஒற்றுமை அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் சகோதரக்காரன் சனியுடன் சேர்ந்திருப்பதினால் சொந்த ஜாதகத்தில் தசாபுதி சரியில்லை என்றால் இளையவர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், சங்கடம், வைத்திய செலவுகள், வீண் விரோதங்கள் வரலாம். ஆனால் 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைந்திருப்பதினால் எடுத்த காரியங்களில் வெற்றி, எதிலும் வெற்றி, தைரியம், சமுதாயத்தில் மரியாதை, மிக மிக பெரிய பேர் புகழ் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் புதனாகின்றார். அவர் 10ஆம் தேதி வரை 9 குரு பார்வையுடன் இருப்பதினால் 4ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் வரும். அதே வேளையில் 10இல் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் எல்லாம் 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்கள் தாயாருடைய உடல் நலத்தில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் தாயாருக்கு ஏதோ வகையில் உடல்கள் சிக்கல்கள் வரலாம். 10ஆம் தேதிக்கு பிறகு புதனும் 10 சென்று நீசபங்கம் அடைவார், பரிவர்த்தனை யோகம் அடைவார். அனைவரும் 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். உணவு விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கன்ற இடங்களெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, உடல்நலம் பாதிக்கும். இரவு பயணங்களை தவிர்க்கவும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்கும் பொழுதும் விற்கும் போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தாரிடத்தில் தேவையில்லாமல் போட்டி, போராமை, குடியிருப்பு வாசிகளிடத்தில் சிக்கல் என்ற எல்லா விதமான சிக்கலும் வரும். காரணம் சனி செவ்வாய் சூரியன் அத்தனை பேரும் சேர்ந்து 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் 4ஆம் வீடு பல வகையில் பாதிக்கும் என்பதால் எதிலும் நீங்கள் விழிப்புடனும் கவனத்துடனும் 10ஆம் தேதிக்கு பிறகு இருக்க வேண்டும் என்பதே அடிப்படை விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சுக்கிரன். அவர் 11 நேரடியாக 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். ராசியிலே இருக்கக்கூடிய குருபவனும் 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். 5ஆம் வீட்டு மிக மிக பெரிய அளவிலே பலம் அடைவதனால் 5ஆம் வீட்டின் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். எண்ணிய எண்ணங்களெல்லாம் கைகூடும். அதனால் மனம் மகிழ்ச்சியடையும். உங்களுடைய பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போகும். சிறியவர்களாக இருந்தால் படிப்பிலும், இளைய வயதிகளாக இருந்தால் திருமணம், பொருளாதார வளர்ச்சி, வெளியூர்களுக்கு வெளிநாடுகள் செல்லக்கூடிய முயற்சிகள் இருந்தால் அத்தனையும் வெற்றி அடையும். சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தால் மிக பெரிய வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் செல்லும். பலருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். ஆக மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த 5ஆம் வீட்டின் மூலமாக ஏப்ரல் மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் லாபங்களும் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்ளும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் செவ்வாய். ஒரு நாள் மட்டும் 9 இருந்து மறுநாள் அவர் 10 திக்பலம் அடைகின்றார். 6 கூடியவர் 10 திக்பலம் அடைந்த காரணத்தினால்
போட்டிகளும் பொறாமைகளாலும் எதிரிகளாலும் உங்களுக்கு லாபங்கள் வரும். எதிரிகள் உருவாக உங்களுடைய வீரியத்தினாலும் தீரியத்தினாலும் எடுத்த காரியங்கள் மிக பெரிய அளவிலே நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இருந்தாலும் சனியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதினால் போட்டியாளர்கள் உங்கள் குடும்பத்திலும் படைகளிடத்திலே இருக்கலாம் என்பதால் யாரிடத்திலும் முழுமையாக நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் முழுமையாக நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதில் நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் குரு பகவான். அவர் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து நேரடியாக 7ஆம் வீட்டை பார்க்கின்றார். களத்திரக்காரன் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதினால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கும். திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த மாதம் கட்டாயம் திருமண முயற்சிகள் பல பேருக்கு வெற்றி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் அற்புதமாக கூடி வரும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கணவன் வகையிலோ மனைவிகளோ ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக பட்டம் பதவி சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக உருவாகும். ஆக 5ஆம் வீடு எப்படி ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கின்றதோ அதேபோல் 7ஆம் வீடும் ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையில் இருக்கிறது. சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி அடையலாம். உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் சனி பகவான். அவர் 10லே இருக்கின்றார். 8ஆம் வீட்டதிபதி 10லே, அதுவும் ஆரம்பத்திலே சனி உடன் சூரியன் செவ்வாய் எல்லாம் இருப்பதினால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிக மிக எச்சரிக்கை. உணவு விஷயத்திலும் உடல் நலத்திலும் கூடுதலான கவனம் தேவை. தந்தை ஊர்களாலும் மிக மிக எச்சரிக்கை. இல்லையென்றால் தேவையற்ற சிக்கல்கள் வரும். பங்கு பாகத்தில் பிரிக்க வேண்டியிருந்தால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. விட்டு கொடுத்து கட்டாயம் செல்ல வேண்டும். இரவில் பயணங்களை கட்டாயம் தவிர்ப்பது நல்லது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த ராசிக்கு 9 கூடியவர் சனி பகவான். அவரே 10லே இருக்கின்றார். 9லே ராகு இருந்து குரு பகவான் பார்வை செய்வதனால் 9ஆம் வீடு பலம் அடைகிறது. 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 9ஆம் வீட்டை குறிக்கக்கூடிய சூரியனும் உச்ச பலம் அடைவதால் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக 9ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் குலதெய்வத்தின் அருளாலும் மகான்களுடைய அருளாலும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்ளும். ஆன்மீக சம்பந்தமான அற்புதமான சுற்றுலா அமையும். புனித நதிகளுக்கு நீராடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று தங்கி தெய்வ தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியமும் பலருக்கு கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு மிக பெரிய அளவில் வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் அமைவதற்கு தயார் செய்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் குரு பகவான். அவர் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதனும் 10லே நீசபங்கம் அடைவார். அவர் 1ம் 10ம் பரிவர்த்தனையாகி இருக்கின்ற காரணத்தினால் 10லே பாவகிரகங்களான செவ்வாயும் சனியும் இருப்பதினால் எதிரியாலும் போட்டி போராமையாளர்களும் மிக பெரிய நன்மைகள் உண்டாகும். அதனால் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பலர் பழுத்த மரத்தில் தான் கல்வி வீசுவார்கள். அதுபோல் உங்கள் வளர்ச்சியை கண்டு பலர் பலவிதமான விமர்சனங்கள் செய்வார்கள். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய பயணங்களில் நீங்கள் சென்று கொண்டே இருக்கலாம். தொழிலதிபர்கள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அமையலாம். பதவியில் இருப்பவர்களுக்கு பலருக்கு இடைஞ்சல்களும் இடமாற்றங்களும் வரும். மேலதிகாரியுடைய தொந்தரவும் ஒரு சிலருக்கு சக ஊழியர்களுடைய பிரச்சனையும் இருக்கலாம். நீங்கள் அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் சமாளித்தால் எதிர்காலம் ஏற்றமாக இருக்கும். ஆக எது எப்படியோ 1ம் 10ம் பரிவர்த்தனையாக இருப்பது தொழில்துறையிலும் பணியிலும் மிக பெரிய ஏற்றமான முன்னேற்றத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் அமையும். இருந்தாலும் சனி செவ்வாயினால் பல இடையூறுகளையும் சந்தித்து சாதிப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் செவ்வாய். அவர் 10லே திக்பலத்தோடு 2ஆம் தேதி அளவில் இருக்கின்றார். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு படுவதனால் எதிலும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும். மூத்த சகோதர வகையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆனால் 11ல் இருக்கக்கூடிய ஆரம்பத்திலே சுக்கிரனால் பல விதமான லாபங்களும் யோகங்களும் உண்டு. 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் 11லே உச்சமடைவார். அப்பொழுது எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியும் அரசாங்கத்தின் மூலமாக ஆதரவும். உங்களுக்கு ஏதாவது தீராத பிரச்சனை இருந்தால் மாத பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு பிறகு அதில் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக மனதிலே அடித்து கொண்டு இருந்த பிரச்சனைலாம் தீர்ந்து விடிவு விமோச்சனம் பிறக்கக்கூடிய அமைப்பாக 14ஆம் தேதிக்கு பிறகு இருக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் சுக்கிரன். அவர் ஆரம்பத்திலே 11லும் 19ஆம் தேதிக்கு பிறகு 12லே அவர் ஆட்சி பெறுவார். அவர் ஆட்சி பெற்ற பிறகு உங்களுக்கு ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் சுபவரிய செலவுகளாகவும் ஆன்மீக செலவுகளாகவும் குடும்ப தேவைகளின் செலவுகளாகவும் பிள்ளைகள் கணவன் மனைவிகள் இருக்குமே தவிர வீண் வீர செலவுகள் இந்த மாதம் மிதுன ராசிக்கும் மிதுன லக்னக்காரர்களுக்கும் இருக்காது என்பதே அடிப்படை விஷயமாகும். ஆக மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் யோகமும் லாபமும் வெற்றியும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதங்களாக அமையும். சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டு வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையட்டும். 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் சனியால் போட்டியாளரும் போராமையாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் காரியத்திலே நிதானத்துடன் செயல்பட்டால் மிக பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. வணக்கம். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய வழிமுறைகள். முருகப்பெருமானை வணங்கலாம். முருகர் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். ஆஞ்சநேயர் சுவாமியை சனிக்கிழமை தோறும் வணங்கலாம். லட்சுமி நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். ராம மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் சுந்தரகாண்டத்தை படிக்கலாம். இது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ படத்தையும் வைத்து வணங்கலாம். சுந்தரகாண்டத்தை பாராயணம் அங்கிருந்தே நீங்கள் செய்யலாம். ராம மந்திரத்தை ஜபிக்கலாம். இதெல்லாம் மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்புகளாகும். குறிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கைக்காக முருகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது விசேஷமான பலன்களை தரும்.
பலவிதமான சங்கடங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டு முறையாகும். நன்றி, வணக்கம்.